அப்பா என்று உம்மை அழைத்து விட்டால் ஆறுதல் தரும் தேவனே. அப்பா என்று உம்மை அழைத்து விட்டால் ஆறுதல் தரும் தேவனே. என் கண்ணீரை கண்டு காரம் நீட்டி துடைத்து மார்பில் அணைப்பவரே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. May the Lord bless you. அன்பு பிள்ளைகளே, அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஆறுதல் நேரம் நிகழ்ச்சிக்கு நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். Beloved children, beloved brothers and sisters, I greet you all to the program ஆறுதலின் நேரம். நீங்கள் என்னுடைய யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். I humbly kindly request you with all love to subscribe our YouTube channel. இந்த செய்தியின் முடிவிலே திரையிலே நம்முடைய யூடியூப் சேனலை காண்பிப்பார்கள். நீங்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. At the end of this sermon, they will put our YouTube channel, our logo, our channel place. So kindly subscribe it. அந்த யூடியூப்ல உள்ள நம்முடைய செய்திகளை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு அந்த வீடியோ செய்திகளை நீங்கள் உங்கள் குரூப்பில் போட்டு அவர்களுக்கு அனுப்புங்கள். You share all our YouTube channel messages to your friends, your relatives, your known ones, your dear ones. இதன் வழியாக நீங்கள் எங்களோடு இணைந்து ஊழியம் செய்கிறீர்கள். Through this you are ministering God along with us. இன்றைய செய்தியினுடைய தலைப்பு நம்மை பலப்படுத்தும் கிறிஸ்து. Today's sermon's title is Christ which strengthens us. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்விதமாய் சொல்கிறார். When we read the epistle of Philippians, Apostle Paul says so in chapter 4 verse 13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. I can do all things through Christ which strengtheneth me. Amen. Hallelujah. என்னை பலப்படுத்துகிற ஒருவர் உண்டு. There is a God who strengthens me. உங்களை பலப்படுத்துகிற ஒருவர் உண்டு. There is one who strengthens you. நம்மை பலப்படுத்துகிற ஒருவர் உண்டு. There is one who strengthens us. அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. He is Lord God Jesus Christ. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று அறிக்கையிடுகிறார். Apostle Paul, he is proclaiming, saying that I can do all things through Christ which strengtheneth me. எனக்கு அன்பான மகனே மகளே, My beloved son and daughter, எப்பொழுது நீ ஒரு பலவீனமாக உணர்கிறாயோ, when you feel yourself to be very weak, இந்த பிலிப்பியர் 4:13 அறிக்கையிட்டு ஜெபி. always proclaim this Philippians chapter 4 verse 13 and pray. சும்மா ஒரு 5 முறை சொல்லு. At least say it 5 times. என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று நீ அறிக்கையிடு. I can do all things through Christ which strengtheneth me. You say that, proclaim it and pray. ஹல்லேலூயா. Hallelujah. பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு குறிப்பிட்ட தேசத்திலே ஒரு குடும்பத்தின் விடுதலைக்காக நான் கடந்து சென்றேன். Few years ago, in a foreign country, I went to a place wherein that family wanted a deliverance. நானும் அந்த வீட்டாரும் ஒரு 10 நாள் ஃபாஸ்டிங் பண்ணணும்னு நாங்கள் தீர்மானம் எடுத்தோம். I and that people in the house, we made a decision that we will fast for at least 10 days. 10 நாட்கள் முழு உபவாசம். 10 days full fasting. 8 நாள் நாங்கள் உபவாசம் இருந்து நாங்கள் எதற்காக ஜெபித்தோமோ அதில் வெற்றியை பெற்று விட்டோம். 8 days fasting, and that days for what we fasted we got victory. இந்த கடைசி நாள், அந்த 2 நாள், அந்த 9வது நாளிலே எங்களுக்குள்ள ஒரு மிகுந்த சோர்வு உண்டாயிற்று. And the last 2 days, that is the 9th day, we were all worn out and tired. எங்களுடைய சரீரத்திற்கு அத்தனை பலன் இழந்து விட்டதாக ஒரு உணர்வை எங்களுக்கு பிசாசு கொடுத்தான். We felt as though we lost all the strength that we had in our body. Like that Satan made us to think. அந்த குடும்பத்தில் இருக்கிற 2 பேரை அவன் மிக அதிகமாக தாக்கினான். And he started to target 2 people in that family. பிரதர், இதுக்கு மேல பாஸ்டிங் இருக்க முடியாது பிரதர், இதுக்கு மேல பாஸ்டிங் தான் மயங்கி விழுந்துரும் பிரதர் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. They started saying, brother, after this I cannot fast anymore. If I sit fasting, brother, I am feeling giddy, I am going to faint now. பிரதர், எனக்கு சுகர் இருக்கு பிரதர்,
பிரதர், எனக்கு ப்ரெஷர் இருக்குது பிரதர், என்னென்னமோ வந்து என்கிட்ட புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. They started saying, brother, I have sugar, I have pressure, and they started saying many things. அவருடைய கண்களை நான் உற்று கவனித்து பார்க்க ஆரம்பித்தேன். I started to stare into their eyes. இந்த கண்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கண்டுபிடித்தேன். I understood a change in their ஒரு eyes. புல்லாதி ஆவி அந்த அந்த 2 நாள் அவங்களை உபவாசிக்க கூடாதபடி தடை செய்வதை நான் உணர்ந்தேன். A evil spirit was hindering them so that they do not fast. தேவனிடத்தில் எனக்கு ஒரு பலனை முதலாவது கேட்டேன். Firstly, I asked God for a strength in me. ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று சொன்னீரே சுவாமி, அந்த பலத்தை என் மேல் ஊற்றும் என்று கேட்டேன். I started saying, oh Lord, you said I can do all things through Christ which strengtheneth me. Oh Lord, pour that strength in me now. இந்த 2 நாட்கள் எப்படியாவது நாங்கள் உபவாசி ஜெபிக்க வேண்டும், அதை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கர்த்தரிடத்திலே கேட்டேன். This 2 days, at least this 2 days, we have to fast, we have to pray, we have to overcome. நான் நினைத்து பார்த்திராத ஒரு அபிஷேகத்தை கர்த்தருடைய ஆவியானவர் மேல் ஊற்றினார். The Spirit of God poured upon me a great anointing which I could not even think about. ஆவியிலே நிரம்பி நான் ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது எல்லார் மீதும் அந்த அபிஷேகம் இறங்கிற்று. When I started praying in the Spirit, this Spirit fell on everybody. என்னோடு இணைந்து ஜெபித்த அந்த குடும்பத்தின் மக்கள் மீது அந்த வல்லமை இறங்கிற்று. And the Spirit came on everyone who prayed along with me. ஏறக்குறைய 4 மணி நேரம் தன்னிலை மறந்தவர்களாக ஆவியிலே நிரம்பி ஜெபித்து களி கூர்ந்து மகிழ்ந்தோம். Almost 4 hours we forgot ourselves and we started praying. Hallelujah. Hallelujah. அதற்கு பிறகு பாருங்கள், அந்த பலவீனமே யாரையும் தாக்கவில்லை. After that, this weakness did not touch anybody. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved children of God, வேத வசனங்களை நீங்கள் கிளைம் பண்ணி ஆண்டவரிடமிருந்து வாங்கணும். you should claim this verse, all the Bible verses. நீங்கள் வாசிக்கிற வாக்குத்தத்தங்களை இப்படி சொன்னீரே ஆண்டவரே, அதை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று கேட்டு நீங்கள் ஜெபிக்க Whenever வேண்டும். you read something, you should say, Lord, you have promised so. Oh Lord, you give it to me right now. இன்றைக்கு உங்களை பலப்படுத்துகிற ஒருவர் உங்கள் அருகிலே நின்று கொண்டிருக்கிறார். Today there is a God who strengthens you, is standing near you. உங்களை உற்சாகப்படுத்துகிற தேவன் உங்கள் அருகிலே நின்று There is கொண்டிருக்கிறார். a God standing near you who is there to give you enthusiasm. ஹalleluya. நாம் Hallelujah. பலவீனர்கள், சில நேரத்தில் நமக்கு ஏதோ ஒரு பலவீனம் வந்து தாக்கிவிடும். At times we who are weak, certain weakness come upon us. என்னை பொறுத்தவரையில் ஒரு மாதத்துக்கு ஒரு 5,000-6,000 கிலோமீட்டர்கள் நான் பயணம் செய்கிறேன். According to me, for a month I travel 5,000-6,000 kilometers. நான் சோர்ந்து போவதில்லை. But I never become நான் tired. அடிக்கடி சொல்லுவேன், நான் ஓடினாலும் இளைப்படையேன், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன், சொல்லிக்கிட்டே இருப்பேன். I always say that even if I run, I won't be weary. Even if I walk, I won't be tired. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் சேதப்படுத்துவதில்லை என்று நான் உரக்க அந்த வசனத்தை அறிக்கையிடுவேன். I always proclaim it loud, nor the sun in the morning, nor night day, nor the noon in the daytime, neither the moon shall destroy me. என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று நான் அறிக்கையிடுவேன். I always proclaim I can do all things with Christ which strengtheneth me. பாருங்கள், ஒரு புதிய பலனை நிரப்பும் ஆவியானவரை நிரப்புவார். உற்சாகமாக கழுகுகளைப் போல நான் எழும்பி The Spirit of God fills me, a new strength fills me, and with that strength I fly like an eagle. எங்க ரொம்ப நெருங்கி பழகுற ஊழியர்கள், ரொம்ப நெருங்கி பழகுகிற அன்பான விசுவாச சகோதர சகோதரிகள் என்னை என்ன கூப்பிடுவாங்க தெரியுமா? Many close ministers of God who get along with me, many people of God who get along with me, you know what they call me? கர்த்தருடைய குதிரை இப்ப எங்க ஓடிட்டு இருக்கீங்கன்னு கேட்பாங்க. They say, where is the horse of God running now? என்ன கர்த்தருடைய குதிரை, God's horse என்று பெயர் வைத்திருக்கிறார். They have titled me as God's horse. அது ஓடிக்கொண்டே இருக்கும். It will run for God. இரவும் பகலும் ஓடிக்கொண்டே இருக்கும். It will run for God day and night. பிரியமானவர்களே, சோர்ந்து போகாதீங்க. வசனத்தை நீங்க கிளைம் பண்ணி கேளுங்க ஆண்டவர்கிட்ட. Don't be weary. You claim the word and ask of God. உடம்பு வலி, கை கால் வலி, முட்டு வலி, முதுகு வலி, எல்லா வலி இந்த வசனத்தை சொன்னா இயேசுவின் நாமத்தில் விட்டு ஓடி போகும். Your knee pain, joint pain, back pain, every pain, when you say this verse, it will run away. இந்த வசனம் தான் உங்களுக்கு மருந்து, இந்த வசனம் தான் உங்களுக்கு தைலம்.
இந்த வசனம் தான் உங்களுக்கு இன்ஜெக்ஷன். அதை சொல்லி பாருங்க, நீங்க ஃப்ரீ ஆயிடுவீங்க. ஹல்லேலூயா. Hallelujah. This verse is your medicine. This verse, through this verse, you get your medication. This verse is your injection. You say this word and you will get deliverance. இங்க பாருங்க, See, 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல when you read in 2 Corinthians chapter 11, அதில் 22ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்ப்பீர்களானால், ஒரு தேவனுடைய மனுஷன் அவன் அடைந்த பாடுகளை குறித்து சொல்கிறான், அவன் அடைகிற பலத்தை குறித்து அவன் சொல்கிறான். there a man of God, he is saying about his weaknesses, and through God how he was strengthened. He is saying that. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான், Apostle Paul saying 23ஆம் வசனம் முதல் நீங்கள் வாசித்து பாருங்கள். from 23, if you read 2 கொரிந்தியர் 11:23 முதல், 2 Corinthians 11:23, நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், I am more in labor abundant, அதிகமாய் அடிபட்டவன், in stripes, அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், in prison more frequent, அநேகந்தர மரண அவதியில் அகப்பட்டவன், in deaths often, யூதர்களால் ஒன்றுக்குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன், of the Jewish 5 times received 40 stripes save one, 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டான். அதான் சவுக்கில் அடிச்சாங்கன்னு சொல்றாரு 3 தடவை. thrice was I beaten with rods, கல்லெறி உண்டாராம். once I was stoned. கல்லெறிலாம் அப்படியே ஓட விட்டு அப்படியே கல்லிலேயே அடிச்சு ஒரு மூலையில கொண்டு போய் அப்படியே கொண்டுறது. ஒரு தடவை கல்லெறி உண்டேன். You know, stoning means they will stone them till death. 3 தடவை கப்பல் சேதத்தில் இருந்தாராம். Thrice I suffered shipwreck. பிரியமான, நம்ம போகிற காரோ ஒரு பைக்கோ எங்கேயோ பஞ்சர் ஆகி போனா உடனே அங்கே நின்று ஆண்டவரே அப்படின்னு அழுகிறோம். Beloved children, if you go in a bike or a car and suddenly you face a puncture, there you hit your head and say, oh God. பவுலை பாருங்க, கடல்ல நடுக்கடல்ல 3 தடவை கப்பல் டேமேஜ் ஆயிடுச்சு. See Paul, thrice he suffered shipwreck. ஒரு டே நைட் அப்படி கடல்ல அப்படியே மேய்ந்துட்டு இருந்தாருன்னு வேதம் சொல்லுகிறது. Bible is saying a night and a day I have been in the deep. நீங்கள் இப்படி வாசித்து பார்த்து கொண்டே இருப்பீர்கள் என்று சொன்னால், அந்த 28ஆம் வசனம் வரையில நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், இதெல்லாம் கூட அவருக்கு பெருசா, இந்த பாடுகள் கூட அவருக்கு பெருசா தெரியல. சபைகளை குறித்த கவலை அவரை நெருக்கி அவரை ஏவிச்சான். So as you go on reading till 28, he says, beside those things that are without, that which cometh upon me daily, the cares of all the church. உண்மையாய் தேவனை நேசிக்கிற ஒரு மனுஷன் என்ன செய்வான் தெரியுமா? பாடுகளை பார்த்து பயப்படவே மாட்டான், கஷ்டங்களை பார்த்து பயப்படவே மாட்டான், அதை மேற்கொள்ள பலன் தாங்கன்னு தான் கேட்பான். You know, a man of God who truly suffers for God, he would never fear that suffering. Instead, he will ask, give me strength, Lord. அதற்கு உங்களுக்கு ஒரு புதிய பலன் வேண்டும். Because you need நீங்கள் a new ஆண்டவரை strength. நேசிக்க வேண்டும். You have to love God. ஜெபிக்கிற அனுபவம் இல்லாமல் ஆண்டவராக இயேசுவை நேசிக்க முடியாது. ஆண்டவராக இயேசுவை நேசிக்காதவர்களால் ஜெபிக்கவும் முடியாது. Without a prayerful experience, you cannot love God. Without loving God, you cannot have a prayerful experience. நீங்கள் எப்படி How are you? ஜெபிக்கிறீங்களா? What about you? Are you praying? நேசிக்கிறீங்களா? Do you love God? ராத்திரி படுக்கும்போது ஒரு அவசரமா சோத்திரம் போட்டு ஓடி போயிடுறீங்களா? Or you are just saying 2 or 3 praises in the night and you're just going away? இல்லை பிரியமானவர்களே, No, beloved. தேவ சமூகத்தில் பலனை கேளுங்கள். You should ask for strength in the presence of God. எனக்கு உங்களுக்கு ஆவிக்குரிய பலன் தேவை. நம்ம தேசத்தை சந்திக்க, சபைகளை சந்திக்க, ரட்சிக்கப்படாத மக்களை சந்திக்க ஒரு தேவ பலன் உங்களுக்கும் எனக்கும் தேவை. You and me, we need the spirit, the strength of God, so that we can go, we can pray, we can commit for the nation, we can pray for the nation, we can see the people who are unsaved and bring them into salvation. பாருங்க, பவுல் சொல்றாரு, இவ்வளவு பாடுகளை அவர் அனுபவித்தாலும் கூட, See, Paul is saying, even though he suffered all these trials and அவர் சொல்கிறார், problems, என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. but he is saying, I can do all things through Christ who strengthens me. நமக்கு ஒரு ஆவிக்குரிய பலன் தேவை பிரியமானவர்களே. We need a spiritual strength, beloved. ஹல்லேலூயா. Hallelujah. அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், பல பாடுகள் பட்டாலும் அவர் மார்த்தட்டுகிறார். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்கிறார்.
When you see Apostle Paul, though he was into many problems, many trials and tribulations, yet he is saying, who can separate me from the love of Christ? அது சொல்ற காரணம் என்னன்னா அவருக்குள்ள ஒரு ஆவிக்குரிய பலன் இருந்தது. You know how and why he can say that? He had a spiritual strength. இன்றைக்கு என்ன நடக்கிறது? யாருக்காக ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரர்கள் மேய்ப்பர்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி குடும்பத்தில் விடுதலை பண்ணால் ஒரு நிமிஷத்தில் அந்த ஊழியக்காரன் தூக்கி வெளியில் போட்டு போயிடுறாங்க. You know what happens today if a servant of God is, if a shepherd of that church, he goes and he prays for them, then he gives them deliverance, but after receiving deliverance they just forget about that person, they throws him. ஆவிக்குரிய பலன் இல்லாதபடினாலே சின்ன பிரச்சனை கூட பெருசாக நினச்சி கலங்கி நிற்கிறாங்க. Without the spiritual strength, they consider even a smallest problem to be the big one. இன்னைக்கு அநேக சபைகள் எப்படி தெரியுமா? என் ஜனங்கள் கட்டுண்டவர்களாக இருக்கட்டும், பிசாசு பிடித்தவர்களாக இருக்கட்டும், எப்படியோ இருந்துட்டு போட்டோம், ஆனால் நீங்கள் மட்டும் வந்து ஜெபம் பண்ணி விடுதலை பண்ணிடாதீங்கன்னே சொல்கிறாங்க. You know, in many churches, their church leaders, the servants of God, they themselves are saying, it's okay, let my church people be in tribulations, trials, temptations, let them be bound with Satan, let them have debts, that's not the matter. Let them be in death, but that's not the matter. Please don't come and deliver them. ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கொள்ளணும், ஆவியானவர் ஆவிக்குரிய வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறார். Remember, you should understand one thing, the gifts of the spirits are distributed to everyone by the Holy Spirit. ஒருவருக்கு சபையை நடத்தக்கூடிய வல்லமையை கொடுக்கிறார். God is giving the gift of shepherds. ஒருவருக்கு தீர்க்கதரிசன வரங்களை கொடுக்கிறார். He is giving prophesizing spirit. ஒருவருக்கு கட்டுண்ட மக்களை விடுதலையாக்கும் அதிகாரத்தை கொடுக்கிறார். He is giving the authority of deliverance to one. சிலருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும் வல்லமையை கொடுக்கிறார். To other he is giving the power to proclaim the gospel of God. இப்படி பல்வேறு வகையான வரங்களை ஆவியானவர் பகிர்ந்து கொடுக்கிறார். He is distributing all the gifts among everybody. ஏன் ஒருத்தனுக்கே எல்லாம் கொடுக்கலன்னா அப்படி ஒருத்தருக்கு எல்லாத்தையும் கொடுத்தா அவன் பெருமையிலே அழிஞ்சு செத்து போயிடுவான். If God, the Holy Spirit, gives this all the gift to one person, then he will die himself of pride. Broad minded உள்ள சபை தலைவர்களும் இருக்கிறார்கள், குறுகின மனப்பான்மை சபை போதகர்களும் இருக்கிறார்கள். There are the servants of God, the pastors who have broad mind, and there are pastors who are of a very narrow mind. என்னை நேசிக்கிற ஆயிரக்கணக்கான சபை தலைவர்கள், பாஸ்டர்மார்கள், ரெவரண்ட்மார்கள் இருக்கிறார்கள். There are thousands of reverends and pastors who love me. அவன் நேரம் இருக்கும்போது கூப்பிடுவாங்க, ஐயா ஒரு மணிக்கு சபைக்கு வாங்க, ஒரு பாஸ்டிங் பிரேயர் வைக்கலாம், ஒரு ஞாயிற்றுக்கிழமை 6 ரெட்ரீட் நடத்தலாம்னு சொல்லுவார்கள். They say, ஐயா take time for our church to, whenever you have time, come to our church, let's conduct a fasting prayer, let's conduct a retreat. ஆனால் அங்கே மக்கள் விடுதலையாக்கப்படும் போது, பிசாசுகள் அலறி ஓடும் பொழுது, குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தைகள் பிறக்கும் பொழுது அவர்கள் சந்தோஷமா மறுபடியும் கூப்பிட்டு எங்களை ஹானர் பண்ணி அவர்கள் அப்படி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். And when we go there people get deliverances from those who are bound from Satan, those who are bound in witchcrafts, and those who do not have child, they get children, they call us again to honor us. இப்படி இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் திருச்சபைகளாகட்டும், ஆவிக்குரிய சபைகளாகட்டும், தனிப்பட்ட ஆவிக்குரிய பெந்தகோஸ்தே சபைகளாகட்டும், என்னை நேசித்து அழைத்து இந்த சபையின் வளர்ச்சிக்காக பயன்படுத்துகிறார்கள். In this manner, all over the world, in India and all over the world, all foreign countries, people are calling me out of love. அப்படிப்பட்ட போதருடைய உள்ளத்துல என்ன இருக்குன்னா, நம்ம சபை விடுதலையாக்கப்படணும், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும், நம்ம சபை மக்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும் என்று ஒரு பெருந்தன்மை உள்ளம் அவர்களுக்கு இருக்கிறது. That pastors, they have a broad mind, saying that my church people should be delivered, they should know God more, they should come closer to God, they should get ready themselves for the coming of God. 1% மக்கள் இருக்கிறாங்க பாத்தீங்களா, 1% உள்ள சில சபை பாஸ்டர்மார் இருக்காங்க பாத்தீங்களா. But that 1% of pastors, certain pastors, ஐயோ எங்க இவன் வந்து ஜனங்களை விடுதலை ஆக்கிட்டு எனக்கு மரியாதை இல்லாமல் போயிருமே என்று சொல்லி அவர்களுடைய சுயத்தை காப்பாற்றிக் கொள்ள சபை மக்களை கட்டுகளோடு வைத்து விடுகிறார். They think that, oh my God, if he comes and delivers, then all the people will go behind him and I will lose my pride, my priorities. That is why let him not come. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் 2 கொரிந்தியர் 11:28 இவை முதலானவைகள் அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை
என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. But in 2 Corinthians 11 chapter verses 28 you can read that besides those things that are without, that which cometh upon me daily, the cares of all the churches. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, 2024 ஆண்டிலே தேவன் சபைகளை குறித்து ஒரு பாரத்தை கொடுத்திருக்கிறார். சபைகளுக்குள்ளே ஒரு விடுதலை கொண்டு போகும்படி ஏவுகிறார். சபை மக்களை விடுவிக்கும்படியாய் ஆவியானவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். My beloved children of God, God is pushing me that there must be a redemption in the churches. There must be an open door in the churches, that I should go in and there must be a redemption brought in the churches. கவனிங்கள், எல்லா சபைகளை குறித்த கவலையை தேவன் எனக்கு கொடுக்கிறார். God has given me cares of all the churches. அது சிஎஸ்ஐயா, லுத்தரனா, பெந்தகோஸ்தா, என்ன சபையா இருக்கட்டும், அந்த மக்களை விடுவிக்கும்படி தேவனுடைய ஆவியானவர் ஏவிக் கொண்டிருக்கிறார். Let it be CSI, Lutheran or Pentecost, but whoever it be, God is giving a care in my heart that they all should be redeemed. என்னை பலப்படுத்துகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர், The God who strengthens me is Lord Jesus Christ. எல்லா சபைகளுக்கும் என்னை அழைத்து கொண்டு போகிறார். He wants to lead me to all churches. கொடுக்க நேரமில்லாத அளவுக்கு சபையிலே அழைப்புகள் வருகிறது. And people, the church members, they're calling me and I do not have time to give. கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு வகையாய் படுத்துகிறபடினாலே நமக்கொரு பலத்தை கொடுத்து, நமக்கொரு ஆவிக்குரிய வரங்களை கொடுத்து அவர் சபை மக்களை விடுவித்துக் கொண்டிருக்கிறார். God wants to make use of each and every one of you, that He is giving different kinds of visions and different kinds of gifts to each and every one of us, utilizing us for His coming. கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். Lastly, saying one thing I would like to conclude. யாத்திராகமத்தின் புஸ்தகம், when we turn to the book of Exodus, 23ஆம் அதிகாரம், chapter 23, 20-21 வசனங்கள். verse 20 and 21. யாத்திராகமம் 23:20-21 வசனங்கள். Exodus 23 verse 20 and 21. இந்த வசனங்கள் என்ன சொல்லுகிறது? What does this verse say? வழியிலே உன்னை காக்கிறதுக்கும், Behold, I send an angel before thee நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும், to keep thee in the way and to bring thee into the place இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். which I have prepared. என் அன்பு பிள்ளைகளே, சபை தலைவர்களே, உங்களை தேடி ஆண்டவர் அவருடைய தூதர்கள் போன்ற ஊழியர்களை அவர் அனுப்புவார் உங்கள் சபையின் ஆசீர்வாதத்திற்காக. My beloved sons and daughters, my dear pastors, you should understand one thing, that God will send a servant of God to your church as an angel of God. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். So you should understand that and accept them. 21ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். When you read verse 21, அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாய் இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு என்று வேதம் சொல்லுகிறது. Bible is saying clearly, beware of him and obey his words. அவரை கோபப்படுத்தாதே, உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை, என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறது. Provoke him not, for he will not pardon your transgressions, for my name is in him. அடுத்த 22ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். When you read the next verse 22, நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில், நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாகவும் இருப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. But if thou shalt indeed obey his voice and do all that I speak, that I will be an enemy unto thine enemies and an adversary unto thine உங்களையும் adversaries. என்னையும் பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்து There is a God, Jesus Christ, who நமக்கு strengthens உதவியாக you. அநேக தூதர்களை போன்ற ஊழியர்களை வைத்திருக்கிறார். He has sent many servants of God who are like அப்போஸ்தலர்களை angels, வைத்திருக்கிறார். many apostles, தீர்க்க தரிசிகளை வைத்திருக்கிறார். many prophets. அவர் உங்கள் சபைகளை தேடி வரும் பொழுது When they come seeking your அவரை church, கோபப்படுத்தாமல் ஏற்றுக்கொள்ளுங்கள். don't provoke them and accept. தேவன் சபையை பரிசுத்தப்படுத்த இந்த ஆண்டிலே களமிறங்கி இருக்கிறார். The Lord has come down to sanctify the church this year. சபைகளை சுத்திகரிக்கும்படியாக, To sanctify the church. கோதுமை மணிகளை சேர்க்கும்படியாய், பதர்களை தூக்கி எறியும்படியாக, To gather all the wheat and to throw away all the shafts. ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கு வித்தியாசத்தை காண்பிக்கும்படியாக, To show the difference between the true ones ministering God and the ones not ministering to Him. தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய்
இறங்கி The இருக்கிறார். Spirit of God has come down miraculously glorious. அன்பு பிள்ளைகளை சோர்ந்து போகாதிருங்கள். My beloved children, do not மனம் weary. தளர்ந்து போகாதிருங்கள். Do not weary. கர்த்தருக்கென்று எழும்பி பிரகாசியுங்கள். Shine, arise and shine for பவுலை God. போல தினமும் அறிக்கையிடுங்கள். Like Paul, proclaim every day. என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று சொல்லி சத்துருக்கு எதிர்த்து நில்லுங்கள். You stand against the adversary saying that I can do all things through Christ who strengthens me. நம்முடைய தேசத்தில் ஒரு எழுப்புதலின் நேரம் வந்து விட்டது. It is a time of revival for our nation. சபைகளுக்குள்ளே எழுப்புதலின் நேரம் வந்து விட்டது. In churches there is going to be a revival and the time has come. ஒவ்வொரு தனிநபர் விசுவாசிகளுக்குள்ளே எழுப்புதலின் நேரம் வந்து விட்டது. The time of revival in each and every believer has come. உற்சாகமாயிருங்கள், ஊக்கமாயிருங்கள், தைரியமாயிருங்கள். Be strong, be enthusiastic, be in God. தேவனுடைய அபிஷேகத்தினால் நிமிர்ந்து நில்லுங்கள். Stand straight and firm through the Holy Spirit of இதோ God. இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார். Behold, Lord Jesus Christ is இதோ coming அவருடைய வருகை soon. சமீபமாய் இருக்கிறது. Behold, his coming is nigh. உங்களை அவர் பயன்படுத்த விரும்புகிறார். He wants to make use of மகளே, you. உன்னை பயன்படுத்த My விரும்புகிறார். beloved daughter, he wants to make use of you. மகனே, உன்னை பலப்படுத்த விரும்புகிறார். He wants to strengthen you, my son. உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். He wants to make use of you. பலன் இல்லைன்னு சொல்லாதே. Don't say I don't have சின்ன பிள்ளை strength. சின்ன பையன்னு சொல்லாதே. I'm a small child. Don't say like that. அறிவில்லை ஞானமில்லான்னு சொல்லாதே. I don't have wisdom. I don't have knowledge. Don't say so. இயேசு உன்னை அழைக்கிறார். கீழ்ப்படிய Behold, ஒப்புக்கொடு. Jesus is calling you. Surrender yourself. மகனே, நீ அவருக்கு வேண்டும். My son, you are needed of God. மகளே, நீ இயேசுவுக்கு வேண்டும். My daughter, God needs அவர் you. உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். He wants to make use of you. ஹalleluya. Hallelujah. தைரியமாய் சொல். Say strongly. என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. I can do all things through Christ who strengthens me. நான் உனக்கு சொல்லுகிறேன், I say unto you, உன்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினால் you can do all things through Christ எல்லாவற்றையும் செய்ய உனக்கு பலன் உண்டு. who strengthens you. நாம் நம்பிக்கையோடு ஜெபிப்போமா? Come on, let's pray with all faith. ஊழியம் செய்ய ஆசையா? Do you have love to minister God? ஆண்டவருக்கென்று எழும்பி பிரகாசிக்க ஆசையா? Do you want to arise and shine for God? என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள். Contact me. கர்த்தருக்கென்று இணைந்து செயல்படுவோம். Let's join hands to work for God. ஒரு பழைய பாடல் ஒன்றை பாடலாமா? Shall we sing our song? சாத்தானின் சதிகளை தகர்த்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். சாத்தானின் சதிகளை தகர்த்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். இந்த பார் முழுவதும் இயேசு நாமத்தையே எல்லா ஊரிலும் எடுத்துரைப்போம். நம் இயேசு ராஜாவே, இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே, இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். இயேசு கிறிஸ்துவின் நல் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். இனி எல்லாருமே அவர் பணிக்கெனவே என்றும் ஒன்றாக உழைத்திடுவோம். நம் இயேசு ராஜாவே, இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். எங்களை அன்பாய், அதிகமாய், கிருபையாய், தயவாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, Our beloved Father who loves us with grace, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல செய்தியின் வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். we thank you for this blessed time of message. இதோ உம்முடைய வார்த்தைகள் எதிரொலிக்கிற இடத்தில் உம்முடைய பிரசன்னம் நிரம்பியிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். Oh Lord, we thank you that your presence is filled in the places where this word is being proclaimed. இதோ இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு இடத்திலே பரிசுத்தாவினுடைய மகிமை, ஆவியானுடைய அசைவாடுதல் இறங்கி இருப்பதற்காக உமக்கு நன்றி. Behold, wherever this sound is being proclaimed, there the Spirit of God has descended. For that we thank you. இதோ ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாக உம்முடைய வல்லமை, அபிஷேகம் பாய்ந்து செல்வதற்காக நன்றி. Behold, we thank you, Lord, that your Spirit is going to flow through each of them. மரித்து போன ஆத்துமாக்களை உயிர்ப்பித்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி. Lord, you are reviving all the dead souls. For that we praise you, தளர்ந்து Lord. போன ஊழியங்களை பலப்படுத்துவதற்காக நன்றி. You are strengthening all the weakened ministries. இதோ உம்முடைய சத்தம் கேட்க ஆரம்பித்து விட்டது. Lord, your sound is resounding. என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று தேவனுடைய பிள்ளைகள் அறிக்கையிடும் இந்த சத்தத்திற்காக
நன்றி. Lord, we thank you for the sound, that voice that your children are saying right now. I can do all things through Christ who strengthens me. ஒவ்வொரு பிள்ளைகளையும் வல்லமையாய் அக்கினி ஜுவாலைகளாய் மாற்றுவீராக. Oh Lord, make each and every children, oh Lord, a fiery spirit. ஒவ்வொரு சரீரத்திற்குள்ளே இருக்கிற கட்டிகள், வியாதிகள், பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து வெளியேறி போவதாக. Let all the diseases, weaknesses, cyst inside them be moved out, removed out. செயல்பட முடியாத சரீர உறுப்புகள் இயேசுவின் நாமத்தில் செயல்படுவதாக. Let all the organs that are not functioning properly, let them function properly in the name of Jesus. நடக்க முடியாத படுத்து கிடக்கிற பக்கவாத வியாதிக்காரர்கள், செயல்பட முடியாத உறுப்புகள் செயல்பட்டு படுக்கை விட்டு எழுந்து நடப்பார்களாக இயேசுவின் Oh நாமத்தில். Lord, let all the paralysis that are bounding your children, let their hands and legs be strengthened. Let them stand, arise and walk, oh Lord, in the name of Jesus. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்குள்ளே வியாதிகளை கொண்டு வருகிற பிசாசின் வல்லமையை இயேசுவின் நாமத்தில் எடுத்து போடுகிறேன். சிறு பிள்ளைகளை விடுதலையாக்குகிறேன். In the name of Jesus, I deliver each and every child who are bound in the disease. மனம் தளர்ந்து போன ஒவ்வொரு ஆத்துமாக்களை இயேசுவின் நாமத்தினுடைய ஆவியானவர் உயிர்ப்பிப்பதற்காக மக்கள் We ஸ்தோத்திரம். thank you that you are reviving each and every souls that are into depressions. கண் வியாதியினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய கண்களை இப்பொழுது நீ தொடுவதற்காக மக்கள் நன்றி. Lord, we thank you that you are touching each and every eyes that are being இந்த செய்தியை affected. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கண் வியாதி உள்ளவர்கள் மீது உடைய கரம் வைத்து அந்த கண்களை தொட்டு விடுதலை ஆக்குவதற்காக மக்கள் Lord, all நன்றி. those who are listening to this sermon, all those whose eyes are infected, you are touching their eyes and you are delivering them right now. For that we thank you. மூச்சுக்குழாய் பகுதிகள், நுரையீரல் பகுதிகளில் இருக்கிற வியாதிகள், பலவீனங்கள், நுரையீரல் செயல்படக்கூடாத காரியங்கள், மூச்சு விட முடியாத காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே விடுதலை ஆவதற்காக நன்றி. Oh Lord, all the breathing systems, oh Lord, wherever in the lungs, wherever there is infection, wherever the infected places be, you are touching it and you are delivering them. For that we thank you. ஹalleluya. அந்த கண் வியாதி உள்ளவர்களையும், நுரையீரல் மூச்சுக்குழல் சம்பந்தமான வியாதி உள்ளவர்களையும் உம்முடைய வல்லமை இப்பொழுதே தொட்டு அவர்களை விடுவிப்பதற்காக மக்கள் நன்றி. Oh Lord, we thank you that you are touching each and every one whose eyes are infected, whose lungs are infected, whose breathing canals are infected. You are touching them and delivering them in the name of Jesus Christ. We thank you. அப்படிப்பட்ட அநேக மக்கள் இப்பொழுது சுகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி. We thank you, all these children are receiving their deliverance. ஜெபத்தை ஏற்றுக்கொண்டிருக்காய் மக்கள் We நன்றி. thank you that you have accepted our prayer. துதிகன மகிமை எல்லாம் உமக்கேறெடுக்கிறோம். We uphold all the glory and honor to you. இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற In the name of Jesus Christ, உயிர்த்தெழுந்த our Savior and the one who has lifted up. நசரேயனாகிய We ask this in the Jesus who is the Nazarene. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. We ask this in the name of Jesus Christ. Amen. Amen. ஹalleluya. Hallelujah. பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அநேக சபை தலைவர்கள் தேதி கேட்டு கடிதம் எழுதுகிறீர்கள். Beloved, many pastors who are saying this sermon, you are asking me for dates and you're writing to me. நன்றி செலுத்துகிறேன். உங்கள் அன்புக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆனால் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடியே எழுதுனீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் வீக், 3rd வீக் அந்த வாரங்களை மட்டும் நான் கொடுக்க முடியும். So if you write to me a 2-month prior, then I would be able to give you that first week and 3rd சில week. மாதங்களில் 5 வாரங்கள் வரும், அதை கொடுக்க முடியும். Certain times there might be 5 weeks and I could give that 5th week. 2வது வாரமும் 4வது வாரமும் நிரந்தரமாக பல ஆண்டுகளுக்காக புக்கிங் ஆகிவிட்டது. 2nd week and 4th week it has been booked for years. அநேகர் என்ன பிரதர் டேட் கொடுக்கலன்னு கோச்சிக்கிறீங்க, கோச்சிக்காதீங்க ப்ளீஸ். நீங்கள் அந்த முன்னாடியே எழுதுங்க, நான் நிச்சயமாய் தேதி தருவேன். அது கிராமமாக இருந்தாலும் வருவேன், நகரமாக இருந்தாலும் வருவேன், மலையானாலும் வருவேன், காடானாலும் வருவேன். அது காசுக்காக வருவதில்லை, உங்களுக்கு உதவி செய்வேன் நான் வருகிறேன். Many of you, out of love, you say that why brother you are not giving date to us. Please understand, if you ask it prior, I would be able to give it to you. So kindly forgive me for that. You ask prior, let it be city or let it be village, let it be hills or ranges or valleys, I will come, not for money but for your deliverance. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you. May the Lord bless you. Pray for us. God bless you. அப்பா என்று உம்மை அழைத்து விட்டால் ஆறுதல் தரும் தேவனே. அப்பா என்று உம்மை அழைத்து விட்டால் ஆறுதல் தரும்
துடைத்து மார்பில் அணைப்பவரே. என் கண்ணீரை கண்டு கரம் நீட்டி துடைத்து மார்பில் அணைப்பவரே.